இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் சீவுறதில் இந்த மாதிரி நைஸாக சீவி எடுத்துக்கிடலாம். ஒரே நேராக சீவுனா நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி சின்ன சின்னதாக சீவி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சீவுனா போதும். ரொம்ப தின்னமாக இருந்தாலும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அப்பப்போ திருப்பி விட்டால் போதும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு ஆகும். நல்ல கலர் மாறி வரணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இப்போவே எடுத்துகிட்டா ஒரு மாதிரி நமத்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எடுக்க வேண்டாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம பொரிக்க கொஞ்சம் கலர் மாறும். லைட்டாக மாறும்போது எடுத்துறாங்க. கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் மாறட்டும். அதுக்காண்டி ரொம்ப ப்ரௌன் கலர் மாற வேண்டாம். அப்புறம் கருகுன மாதிரி ஆயிரும். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போவே சரசரன்னு சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற எல்லா சிப்ஸையும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பொரித்ததெல்லாம் ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. போட வேண்டாம். தூவினா தான் எல்லா பக்கமும் படும். அதே மாதிரி மிளகாப்பொடி தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா குலுக்கி கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குலுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கையிலே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உப்பு மொத்தமாக போட்டால் ஒரே இடத்துல மட்டும் இருக்குது. இந்த மாதிரி தூவினா தான் எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ சிப்ஸை எடுத்து 2ஆக உடைக்கும் போது ஈஸியாக உடஞ்சிடும். இந்த மாதிரி நொறுக்கி பார்த்தா நல்லா நொறுங்கப்படும். இந்த சிப்ஸோட பதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.